இன்னைக்கு ராஜுவில் சொல்றாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு. ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் இந்த படம். இதை நீங்க சொல்றீங்களா? நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல, இது காலங்காலமா கேட்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்துல முதல்ல பெண் வசம் போட்டாரு. எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க, ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல, எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான்? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான்? அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கவே உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு, அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்க அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்க கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்க கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேச எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு, அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க ஓப்பனிங்லயே சென்சார் போறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்துக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில், எல்லா சினிமாவிலையும் வருஷத்துல 150 படத்துக்கு மேல வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்க சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடிய கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரா சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன, நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையிலும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் அக்கறைக்கு நாங்க ஒத்துக்கிறோம், இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மா இருக்கட்டும், இல்ல அமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமா, அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்க சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க, நாங்களும் நல்லது சொல்றோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது. அதனால திரையுலகரை நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.